அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 665வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தேவையா என்பது தொடர்பான ஒரு தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பொதுவாக எம்எஸ்பி என்றால் என்ன, அதன் பயன்கள் என்னென்ன, விவசாயிகளுக்கு எம்எஸ்பி தேவையா, ஏன் அரசிடம் விவசாயிகள் இதை எதிர்பார்க்கிறார்கள், இதனால் அல்லது இதை விவசாயிகளுக்கு வழங்குவதில் அரசுக்கு என்ன சிரமம், மாற்று வழிதான் என்ன போன்ற பல்வேறு தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள். திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் பூமி என்ற தொண்டு அமைப்பை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். பாருங்கள், அவருடைய நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் பிளீஸ். எஸ் சார். வணக்கம். வணக்கம் சார். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல உடனே எனக்கு முதல்ல இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபாரம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு வேளாண்மை தொடர்பான தொழில்நுட்பங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அக்ரி ஜோ எனது அருமையான சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை, வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம் சார். இங்க ரொம்பவும் சரியான விஷயம் இது. ஒருத்தர் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னும் போது, ஒரு அரசு பணியிலோ வேற ஏதோ ஒரு பணியில இருக்கும்போது அதுல இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இதுக்கு பிற்பாடு எனக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டுல இல்லாம தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்திருக்காங்கன்னா உண்மையிலே அவரை நான் பாராட்ட வேண்டும். உண்மையிலே அதுக்காகவே நான் ஜோ அவர்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தை, அவர் நம்முடைய என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷன், அதை உற்சாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரத்துல பேசுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுதான் என்னுடைய வேலையேன்னு வச்சுக்கலாம். 72ல முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இதைதான் நம்ம தயார் பண்ணி கொடுத்தாங்க. போய் எப்படி விவசாயிகள் மத்தியில எப்படி பேசுறது, எப்படி இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு செலுத்துறது அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அது பிறகு வேளாண்மை துறையில வந்த பிற்பாடும் அந்த பயிற்சியை எப்படி நடத்துறதுன்னு ஏகப்பட்ட பயிற்சிகள் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சமயம் தான் அந்த பசுமை புரட்சி பீக்ல இருந்த பீரியடு. அதனால புதிய ரகங்களை அறிமுகம் செய்யறது, அந்த புதிய ரகங்களுக்கான தொழில்நுட்பங்களை சொல்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அந்த காலத்துல இருந்து நமக்கு இதுதான் தொழிலா இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூமி நிறுவனத்தின் மூலமா கிட்டத்தட்ட இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பு அல்லது நீர் வள பாதுகாப்பு அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு நாங்கள் இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். அதனால இந்த பயிற்சியில எல்லாத்துலயும் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய பயிற்சி எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன். அதனால இப்ப இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அற்புதமான ஒரு தலைப்பு. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, குறிப்பாக இதுல பங்கு பெறக்கூடியவர்களை என்னுடைய பாராட்டுதல்களை, எனது வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் இதுல இருக்கக்கூடியவர்கள் என்னை விட நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் இதுல இருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பல்வேறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல படிச்சு வேலை செய்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஜோ அவர்கள் கூட அப்படி இருந்தவர் தான். அதனால அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி வல்லுநர்கள் இருக்காங்க, விரிவாக்க பணியில் ஈடுபட்டவர்கள் இருக்காங்க, தனியார் துறைகள்ல வேலை செய்தவங்க, இனிமே செய்ய போற மாணவர்கள் கூட இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விவசாயிகளும் இதுல இருக்காங்க. அதனால எல்லோருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கூட இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகையினால எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இது கொஞ்ச நாளா இந்திய அரசையே திக்குமுக்காட செய்த ஒரு தலைப்பு இது. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது எம்எஸ்பி என்று சொல்லுவார்கள்.
அந்த விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றதுதான் இது எம்எஸ்பி என்று சுருக்கமாக சொல்கிறார்கள். இப்ப இந்த எம்எஸ்பி வந்து எல்லாருக்கும் வந்து பழக்கமாயிட்டு, இதுல வந்து நான் என்னென்ன விஷயங்கள் இதுல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த எம்எஸ்பின்னா என்ன, விவசாய விளைபொருட்கள் குறைந்தபட்ச விலை அப்படின்னா என்ன, அந்த விலையை பற்றி நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய தேவை வந்து இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும், அதோட இன்னொரு செய்தியை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய விவசாயிகளுடைய சாதனைகளை கொண்டாட வேண்டும். அது ஏன் அப்படின்ற விஷயத்தையும் நான் இதோட சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால உண்மையிலேயே இன்றைக்கு வந்து இந்த ஒரு தலைப்பை எனக்கு பேச அளித்ததற்காக உண்மையிலேயே ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயிகளுக்கு இப்ப சாதாரணமா நமக்கு எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம சொல்றதுதான், விவசாய விளைபொருட்கள் அறுவடை செய்யும் போது வந்து நிறைய மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் கிளட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய வந்து குவிஞ்சிரும். அந்த சமயத்துல விவசாய விளைபொருட்களுடைய விலை வந்து தர தட்டிடும். அந்த சமயத்துல சரியான விலை கிடைக்காது. விவசாயிகள் எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்களோ அந்த பணம் கிடைக்காம போகுது. அப்ப இதை வந்து ஈடு கட்டுவதற்காகத்தான் இந்த முதல்ல விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ்பின்னா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை பற்றி தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப அது குறிப்பாக எல்லாருக்கும் எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வி வந்து என்ன கேட்டா, 2 முறை இந்தியாவையே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில வந்து விவசாயிகள் வந்து பஞ்சாப்லயும் ஹரியானாவிலையும் உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சேர்ந்து அதை வந்து நடத்தினாங்க. பெரிய ஆச்சரியம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து இவ்வளவு பேர் வந்து அதை வந்து அந்த 3 மாநிலங்கள்ல மட்டும் வந்து நடத்துறாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஒரு விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் என்ற வகையில வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், ஒத்துழைப்பு தந்தார்களே தவிர நேரடியாக மற்ற மாநிலங்கள்ல இருந்து அதுல இறங்கல. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத பற்றி எல்லாம் ஒரு வீடியோ படம் இருக்கு. அதை வந்து நான் என்னுடைய பேச்சுக்கு பிற்பாடு வந்து ஜோ அவர்கள் வந்து போடுவாங்க. அதுல வந்து இந்த குறிப்பாக பஞ்சாப்லயும் ஹரியானாவிலையும் என்ன மாதிரியான விவசாயம் நடக்குது, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1947 பிற்பாடு இவ்வளவு ஆண்டுகளாக எந்த மாதிரியான விவசாயத்துக்கு அவர்கள் பழக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த தொடர்ச்சியாக அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப்லயும் ஹரியானாவிலையும், பஞ்சாபை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு முக்கியமான பயிர் வந்து கோதுமை, அதற்கு அடுத்தது நெல், அப்புறம் கோதுமை போடுவாங்க, அப்புறம் நெல் போடுவாங்க. இப்படி மாறி மாறி போடுவதுதான் பஞ்சாபினுடைய விவசாயத்தினுடைய அதுதான் அவருடைய முறையாக வந்து இன்னும் கூட இருக்கு. அதே மாதிரி ஹரியானாவில் எடுத்துட்டீங்கன்னா அதிகமாக அங்க கோதுமை அதிகம்னாக இங்க நெல் அதிகம், நெல்லுக்கு அடுத்தது கோதுமை. அங்க வந்து கோதுமைக்கு அடுத்து நெல்லு, இங்க நெல்லுக்கு அடுத்தது கோதுமை. இப்படி வந்து செய்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் கூட வந்து அவர்கள் ஏன் அதை வந்து செய்துட்டு இருக்காங்க, இன்னொன்னு எம்எஸ்பி அவங்க ஏன் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் அந்த படத்துல ஒரு 10 நிமிஷத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால அதை நீங்க பார்க்கணும். 1966, 67 இந்த எம்எஸ்பியை கொண்டு வந்தாங்க. எம்எஸ்பின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, C2+50 அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன C2+50 அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விவசாயி விளைபொருட்களுக்காக எவ்வளவு செலவு பண்றாரோ அதோட 50% கூடுதலான விலை கொடுக்கணும். அதுதான் எம்எஸ்பி. 100 ரூபாய் செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 150 ரூபாய் கொடுக்கறது தான் அந்த விலை. அப்ப அந்த மாதிரி அந்த விலைகள் வந்து எந்தெந்த பயிர் கொடுக்கலாம் அப்படின்றத போல அப்ப வந்து 1966, 67 MS சாமிநாதன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில பல ஆய்வுகளை செய்து அவர் இதை வந்து முடிவெடுத்தார், எப்படி இதை வந்து எம்எஸ்பி அரைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 23 பயிர்களை அவர் அடையாளப்படுத்தினார். இதெல்லாம் இந்த பயிர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறை செய்தார்கள். கிட்டத்தட்ட வந்து தானிய பயிர்கள்னா அதுல முக்கியமாக வந்து நெல், கோதுமை, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, சோளம்,
அப்புறம் மக்காச்சோளம், கோதுமை, பார்லி இந்த மாதிரி. அப்புறம் எண்ணெய் வித்துக்கள்ல கொஞ்சம் அதிகமா போட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அதுல பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, எள்ளு, சாப்ளவரு, நைஜரு, தென்னை இந்த மாதிரி ஒரு 9 வகையான அந்த எண்ணெய் வித்துக்கள். பயறு வகைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான பயறு வகைகள். இப்படி வந்து 23 பயிர்கள். அதுல வந்து பருத்தி இருந்தது, சணல் இருந்தது, கடைசியாக இதர பயிர்கள் இருந்தது. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த எம்எஸ்பி வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இதுல முக்கியமா ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்எஸ்பியை பத்தி சொல்லும்போது, சமீபத்துல ரிசர்ச் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. சர்வதேச அளவுல ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க சமீபத்துல. அது என்ன ஆராய்ச்சின்னா, இந்த எம்எஸ்பின்றத எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுல வந்து தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு ஆய்வை அவர்கள் செய்தார்கள். அந்த ஆய்வை அவருடைய முடிவுப்படி வந்து என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் செய்த ஆராய்ச்சிப்படி கிட்டத்தட்ட 72% பேருக்கு அந்த எம்எஸ்பி என்றால் என்ன என்று தெரியாது. எல்லா மாநிலங்களும். இதுல ஒரு மாநிலத்துல வந்து 100க்கு 100%, 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு எம்எஸ்பின்னா என்ன தெரியாது. அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டா சிக்கிம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கு வந்து இந்த எம்எஸ்பி அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100 பேருக்கு எடுத்துட்டீங்கன்னா 17 பேருக்கு தான் தெரியும். கர்நாடகா மற்றும் ஆந்திராவில வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்னா 100 பேருக்கு 14 பேருக்கு தான் இந்த எம்எஸ்பின்னா என்னன்னு தெரியும். யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை நீங்க போய் கேட்டீங்கன்னா எம்எஸ்பின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 பேரை கேட்டீங்கன்னா 52 பேருக்கு தெரியும். ஹரியானாவில் போய் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேருக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்துல கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா அதனுடைய மேற்கு பகுதி, உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி இவர்களோட சேர்ந்து அந்த ஹர்த்தால்ல வந்து ஈடுபட்டார்கள். அதுல வந்து அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 22% பேருக்கு தான் எம்எஸ்பி என்றால் என்ன என்று தெரியும். இதுதான் இப்ப அந்த எம்எஸ்பியை பற்றி இருக்கக்கூடிய நிலை. அதனால நான் எம்எஸ்பி வேணாம்னு சொல்றேன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். இதுல தேவையா தேவையில்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இதை யாரு முடிவு பண்ணணும்னா விவசாயிகள் தான் முடிவு பண்ணணும். இந்த எம்எஸ்பி தேவையா வேணாமான்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து என்ன கேட்டா, இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம 1947 பிற்பாடு பசுமை புரட்சி எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அதனால இந்த காலகட்டத்துல 1947 பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 34 கோடி. 34 கோடி 1947. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 143.9 கோடி. நினைச்சு பாருங்க. இந்த 143.9 கோடி மக்களுக்கு வந்து நம்முடைய விவசாயிகள் வந்து விளைபொருட்களை தயார் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, சோறு போடுகிறார்கள். இதற்கு உதவியாக இருந்தது வேளாண்மை துறை அலுவலர்கள், வேளாண்மை பட்டதாரிகள். இதற்கு உதவியாக இருந்தது வேளாண்மை விஞ்ஞானிகள். இதை யாரும் மறக்க கூடாது. இந்த விவசாயிகளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இதுவரையில நம்ம செய்துட்டு வந்து இந்த எம்எஸ்பி என்ற விஷயம் தான் நம்ம செய்துட்டு இருந்ததா நம்ம சொல்றோம். விவசாயிகளுக்குன்னு செய்தது இந்த எம்எஸ்பி. ஆனா இந்த எம்எஸ்பியை பற்றி இன்னொரு செய்தி சொல்லலாம். சட்ட ரீதியாக எந்த விவசாயம் எனக்கு எம்எஸ்பி கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சட்ட ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. ஒரு இந்த விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அதனால அதிகபட்சமாக நம்ம நன்றி சொல்லணும் பஞ்சாப் விவசாயிகளுக்கும் ஹரியானா விவசாயிகளுக்கும். காரணம் வந்து என்னன்னு கேட்டா நம்முடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு தேவையான தானியங்களை அதிகமான அளவு உற்பத்தி செய்து கொடுப்பது இந்த பஞ்சாப்பும் ஹரியானாவும் தான். அதனால அந்த விவசாயத்தை பற்றி நான் ஒரு 10 நிமிடம் அந்த வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் will continue. வணக்கம். இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் ஏன் வந்து இந்த நம்முடைய வேளாண்மை சட்டங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க? இப்போ மற்ற விவசாயிகள், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட
பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வந்து ஆதரவு தெரிவித்து மற்ற இடங்களில் பண்ணாங்களே தவிர மற்றபடி வந்து சீரியஸாக ஒரு ஹர்த்தாலோ அல்லது போராட்டமோ அல்லது அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட நரேந்திர மோடி அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பஞ்சாப் ஹரியானாவில் தான் வந்து அதிகமான எதிர்ப்பு இதுக்கு, மற்ற மாநிலங்களில் அதிகமான எதிர்ப்புகள் இல்லை இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. பரவலாக வந்து அரசு தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து கூட அதுவாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுது, பஞ்சாபில் ஹரியானாவில் மட்டும் ஏன் இது வேணான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் கூட பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் முரட்டுத்தனமாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் இப்போ 5 முறைகள் வந்து அரசோட வந்து அவர்கள் உட்காந்து பேசியிருக்காங்க, பேசாமல் இல்லை. அரசு அலுவலர்களோடு அரசில் இருக்கக்கூடியவர்களோடு வந்து அவர்கள் உட்காந்து பேசியிருக்காங்க. ஆனால் இருந்தால் கூட இந்த 5 முறையும் ஒரு சமரசம் வந்து ஏற்படவில்லை. இப்போ கூட வந்து அரசு சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் எத்தனை தடவை வேணாலும் பேசுறது தயாராக இருக்கோம், பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அரசு தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டங்களை, இந்த வேளாண்மை சட்டங்களை வந்து நீங்கள் உடனடியாக வந்து அமல்படுத்த வேணாம், நடைமுறைப்படுத்த வேணாம், விவசாயிகளோட பேசுங்க, உட்காந்து பேசி ஒரு சமரசம் பேசிட்டு ஒரு ஒட்டுமொத்த முடிவுக்கு வந்த பிற்பாடு இதை வந்து அமல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு குழு மாதிரி அமைச்சு கொடுக்குறோம், அந்த குழுவில் வந்து நீங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுங்க, பேசி வந்து ஒரு முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணி வந்து இந்த சட்டத்தை வந்து எப்படி எடுத்துக்கலாமா அல்லது வந்து இதில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து சுமூகமாக அணுக வேண்டும், சுமூகமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லா தரப்புலையும் இருக்குது. எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு இந்த வேளாண்மை சட்டத்தை வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம பஞ்சாப் ஹரியானாவை பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். குறிப்பாக பஞ்சாபில் வந்து ஏன் விவசாயிகள் வந்து இவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற மாதிரி. எதனால் பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இவ்வளவு தீவிரமாக இந்த வேளாண்மை சட்டங்களை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள்? பேசுறது கூட அவங்க தயாராக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து நீங்கள் சட்டங்களை அமல்படுத்திய சட்டங்களை முதல்ல திரும்ப வாங்குங்க, அதுக்கு பிறகு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக இந்த விஷயங்களை பஞ்சாபை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக வந்து நம்ம பஞ்சாப் விவசாயம் என்ன மாதிரியான விவசாயமாக இருக்குது, அவருடைய அனுபவம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட பசுமை புரட்சிக்கு பிற்பாடு அவர்களுடைய பஞ்சாபில் வந்து அந்த விவசாய முறைகள் வந்து எப்படி இருந்தது, இப்போ எப்படி அந்த விவசாய முறைகள் இருக்குது, ஏன் அவர்கள் இதை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? குறிப்பாக அவங்க எதிர்பார்க்குறது 2 விஷயங்கள் வந்து அரசில் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன முக்கியமாக வந்து டெனன்ட் ஃபார்மிங் அல்லது குத்தகை விவசாயம் என்பது தான் முக்கியமாக இதில் சொல்லப்படுது. அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பரவலாக சொல்லுகிறார்கள். அதில் சொல்லக்கூடிய கருத்து வந்து 3 கருத்துகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இதில் அந்த குத்தகை விவசாயம் என்பதில் டெனன்ட் ஃபார்மிங்கில் வந்து விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நல்ல விலை வந்து அதில் கிடைக்காது, அதனால தான் வந்து நாங்கள் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து நீங்கள் நீக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி வந்து இன்னொரு கருத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா, சிறு விவசாயிகள், மிகச்சிறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் போதுமான பாதுகாப்பு இதில் இருந்து கிடைக்காது, அவர்கள் தங்களுடைய நிலத்தையே இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்து சொல்லுகிறார்கள். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம பஞ்சாபுக்கு உள்ளே போகலாம். பஞ்சாபில் என்ன மாதிரியான விவசாயம் இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி, பஞ்சாப் பார்த்திங்கன்னா ஒரு வளமான ஒரு பூமி, நீர் வளமும் நில வளமும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா பிரேசிலில் சொல்லுவாங்க உணவு கூடை என்று சொல்லுவார்கள். உலகத்தினுடைய ஃபுட் பேஸ்கெட் எதுன்னா பிரேசில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவினுடைய ஃபுட் பேஸ்கெட் எது அப்படின்னு சொன்னாக்கா பஞ்சாப்பை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாப் நீர்வளமும் நிலவளமும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
அங்கு ஓடக்கூடிய நதி இண்டஸ் நதி என்று சொல்கிறார்கள். ஆனால் சிந்து நதி என்று தான் நமக்கு வந்து பழக்கப்பட்ட பெயர், சிந்து நதி. அந்த சிந்து நதி ஓடக்கூடிய ஒரு பிரதேசம். ரெண்டாவது இன்னொன்று, 5 நதிகள் பாயக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது தான் பஞ்சாப். பஞ்சாபுடைய பேர் அது அப்படி தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த சிந்து நதியோடைய துணை நதிகள் என்று சொல்லக்கூடிய 5 நதிகள், ஜீலம் நதி, சட்லஜ் நதி, ராபி என்ற நதி, அப்புறம் பீஸ் என்று சொல்லக்கூடிய நதி, சீனாப் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நதிகள் ஓடக்கூடிய ஒரு பிரதேசம்தான் அந்த மாநிலம் தான் பஞ்சாப். அதனால் தண்ணி வசதி ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகையினால் பார்த்திங்கன்னாக்கா பசுமை புரட்சிக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய தண்ணி வசதியை வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து அங்கே விவசாயத்தை தொடங்கி அற்புதமாக அந்த விவசாயத்தை செய்தார்கள். ரெண்டாவது, நம்மளுக்கு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு வந்து தானியங்களை அதிகபட்சமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் பஞ்சாப் வந்து இன்னும் கூட இருந்துகிட்ருக்கு. அதனால் அங்கே என்ன விவசாயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வந்து கோதுமை. அதற்கு அடுத்தபடியாக செய்யக்கூடியது வந்து நெல். மற்ற பயிர்கள்லாம் ரொம்ப கம்மி. இன்னும் கூட சொல்ல போனாக்கா இந்த 2020 அவங்க கிட்டத்தட்ட 90% கோதுமையையும் நெல்லையும் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாபில் வந்து முதல்ல கோதுமை அதிகமாக பயிர் செய்கிறாங்க, அதற்கு அடுத்தபடியாக நெல் அப்படின்னு சொன்னால் ஹரியானாவில் வந்து நெல் அதிகமாக பயிர் செய்கிறார்கள், அதற்கு அடுத்தபடியாக கோதுமை. மற்ற பயிர்கள்லாம் ரொம்ப குறைச்சல். அதனால் இப்போ இந்த பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுமை புரட்சிக்கு பிற்பாடு இந்த கோதுமை நெல் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பயிர் செய்வதனால இப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில், அதாவது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 1985 86 இந்த காலகட்டத்திலலாம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதே போக்கில் பஞ்சாப் வந்து விவசாயம் செய்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் இந்த பஞ்சாப் ஹரியானா பகுதியில் கற்றாழை தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கையே வந்தது. பத்திரிகையெல்லாம் கூட அதெல்லாம் வந்திருந்தது. அதனால் இந்த பயிர் முறையை வந்து மாற்ற வேண்டும். கிராப்பிங் பேட்டர்ன் என்று சொல்லக்கூடிய அந்த பயிர் முறையை வந்து அங்கே மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்து ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலே சொல்லப்பட்டது. 1986லையும் 2002லையும் பார்த்தீங்கன்னா 2 முறை பஞ்சாபில் வந்து இந்த மானோ கல்ச்சர் என்று சொல்லக்கூடியது அல்லது வந்து மானோ கிராப்பிங் என்று சொல்லக்கூடிய இந்த முறை, அதாவது கோதுமை விட்டால் நெல்லை விட்டால் கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பயிரை வந்து அவர்கள் விசியஸ் சைக்கிள் என்று கூட சொன்னார்கள். அதாவது இது ஒரு நச்சு வளையம் மாதிரி. ஒரே பயிரை மாற்றி மாற்றி செய்வது அது சரியான விஷயம் கிடையாது. மாற்று பயிர்கள் செய்ய வேண்டும், பன்முகத்தன்மை இருக்க வேண்டும். பயிர் முறையை செய்யும்போது பன்முகத்தன்மை வந்து அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயமா 1986 இருந்தே பஞ்சாப்லையும் ஹரியானாவிலும் இந்த விஷயத்தை சொல்லப்பட்டு வந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய விவசாயிகள் மத்தியில் கூட நமக்கு அவ்வளோ தண்ணி கிடையாது. நம்மளால் 90% நெல்லோ அல்லது கோதுமையோ அவ்வளோ அப்படியெல்லாம் சாகுபடி பண்ண முடியாது. ஆனால் இங்கு கூட விவசாயிகள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். தோட்டக்கலை பயிர்னா என்ன? நம்ம வந்து ஒன்று காய்கறி பயிர் செய்யணும், இல்லைன்னா பழப்பயிர் சாகுபடி பண்ணணும், மலர் பயிர்கள் சாகுபடி பண்ணணும். இந்த 3 பயிர்களை செய்யும்போது தான் நமக்கு வந்து வருமானம் பார்க்க முடியும். தானிய பயிர்கள் நம்ம தேவையில்லைன்னு சொல்லலை நான், தானிய பயிர்கள் தேவை. ஆனால் அந்த தானிய பயிர்களுக்கு மாற்றாக இந்த பயிர்களை கொண்டு வரும்போது தான் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் அதை யோசிக்க வேண்டும். அதை வந்து பஞ்சாப்லேயும் சொன்னாங்க. 1986லையும் சரி, அதே மாதிரி வந்து 2002லையும் வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. எப்படியாவது பஞ்சாபில் வந்து இந்த பயிரை வந்து மாற்றி பயிர் செய்ய வேண்டும். இந்த வளையத்திலிருந்து கோதுமை நெல் கோதுமை என்ற வளையத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்ற கருத்து வந்து ரொம்ப உறுதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொன்னாங்க. விவசாயம் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி அது பஞ்சாப். ரெண்டாவது வந்து என்ன கேட்டினா, ஒரே பயிரை திரும்ப திரும்ப பல ஆண்டுகளாக அவர்கள் சாகுபடி செய்துட்டு இருக்கார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதில் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து அவங்க அந்த நெல்லையும் கோதுமையும் மாறி மாறி செய்யக்கூடிய தன்மை ஏன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2-3 விஷயத்த சொல்லலாம். ஒன்று வந்து
ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐ, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய நெல்லாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறது. கொள்முதல் செய்யறதுக்கு எஃப்சிஐ தயாராக இருக்கு. அரசாங்கம் அதுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கறது அரசாங்கம் தயாராக இருக்கு. 2. மூன்றாவது வந்து இந்த இருக்கக்கூடிய நீரை இறைப்பதற்கு தேவையான மின்சாரம் இலவசமாக கிடைக்குது. இந்த 3 விஷயங்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. இன்னொரு விஷயம், பஞ்சாபை பொறுத்தவரையிலும் ஹரியானாவை பொறுத்தவரையிலும் நெல்லும் கோதுமையும் லாபம் தரக்கூடிய பயிர் இன்றளவும் கூட. அதனால இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனால இப்ப இது வந்து இப்படி சுலபமாக எளிதாக சாகுபடியை செய்ய முடியும். அந்த சாகுபடியை வந்து கண்டிப்பா நல்ல முறையில் விற்பனை செய்ய முடியும். நல்ல விலையும் கிடைக்குது. இந்த முறை போயிட்டுதுன்னா இப்ப என்ன முறை அங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விற்பனை செய்வதற்கு ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய அந்த மண்டி முறையில் வந்து அவர்கள் வந்து அந்த பயிர்களை விளைபொருட்களை கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் வந்து 8லிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து இந்த விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கான மண்டிகள் இருக்குது. விவசாயிகள் நேராக அந்த மண்டியில் கொண்டு போய் இவங்க அறுவடை பண்ணி கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா போதும், காசு வந்துடும். ஆகையினால விவசாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழல் அங்கே ஓடிட்டு இருக்கு. அதனால் இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இன்னும் வேண்டாம் என்று சொல்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002 அமரிந்தர் சிங் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தாருங்க பஞ்சாபில். 2002 அமரிந்தர் சிங் என்ற ஒரு முதலமைச்சர் வந்து அங்கே இருந்தார். அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த டெனன்ட் ஃபார்மிங் அல்லது குத்தக முறை என்பதை அங்கே வந்து அறிமுகம் செய்தார்கள். இந்த கோதுமை நெல் என்பது மாறி மாறி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு தன்மையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அவர்கள் கொண்டு வந்த பிற்பாடு அப்போ கூட வந்து அவர்கள் செய்த பயிர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் செய்த சாகுபடி செய்தது வந்து ஒன்று சூரியகாந்தி, இன்னொன்று மக்காச்சோளம், இன்னொன்று பார்லி. இந்த மாதிரி பயிர்களை வந்து அவர்கள் வந்து அந்த டெனன்ட் ஃபார்மிங் அல்லது குத்தகை விவசாயத்தில் அவங்க சாகுபடி பண்ணாங்க. எப்போன்னா 2002லேருந்து 2012 வரலும் 10 வருஷம். யோசனை பண்ணி பாருங்க. பஞ்சாப் விவசாயிகளுக்கு இந்த டெனன்ட் ஃபார்மிங் என்பது புதிதல்ல. ஏற்கனவே அவங்க பார்த்தது தான். 2002லேருந்து 2012 வரையிலும் 10 ஆண்டுகள் இந்த டெனன்ட் ஃபார்மிங்கை பார்த்தாங்க. இந்த டெனன்ட் ஃபார்மிங்கை பற்றி அவருடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, விவசாயிகளுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இந்த 10 ஆண்டுகளில் இந்த குத்தகை விவசாயம் செய்ததில் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டினா, குத்தகைதாரர்களாக வந்தவர்கள் வந்து என்ன கேட்டினா, அவருடைய சுய லாபத்தை மட்டுமே பார்த்தார்கள். விவசாயியை பற்றி கவலைப்படலை. அதனால் விவசாயிக்கு லாபமும் வரல, நஷ்டமும் வரல. இந்த சூழ்நிலை இருந்தது. மூன்றாவதாக இன்னொன்று செய்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிறு விவசாயிகள் அல்லது குறு விவசாயிகள், ரொம்ப குறைச்சலாக நிலம் வச்சுருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு ஹெக்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து அவரோட நிலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 விஷயங்கள் வந்து மிக அழுத்தமாக பஞ்சாப் விவசாயிகளுடைய மனத்திலே பதிந்திருக்கிறது, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஏன்னா இந்த பஞ்சாப் ஹரியானா ஏறத்தாழ ஒரே மாதிரியான இடங்கள் தான். நமக்கு தெரியும், பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சது தான் ஹரியானா. ஆகையினால இதுதான் முக்கியமான காரணம். ஆகையினால இந்த விவசாயிகளுக்கு குத்தகை விவசாயம் என்பது ஏற்கனவே அறிமுகமான ஒரு விஷயம். ஏற்கனவே அவங்க வந்து இந்த கோதுமை நெல் என்ற விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த குத்தகை விவசாயம் திரும்பவும் வந்து வேளாண்மை சட்டமாக வரும் பொழுது அவர்கள் முழுமையாக எதிர்க்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குத்தகை விவசாயத்தை ஏற்கனவே அவங்க அனுபவிச்சுட்டாங்க. இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் இப்போ நான் வந்து நிறைய விவசாயிகளோட பேசினேன். சரி, இதற்கு மாற்று என்னவாக இருக்க முடியும்? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி நம்மகிட்ட யார்கிட்டையும் இல்லை. அதனால தான் நம்ம விவசாயிகள் அதை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. அப்போ இதில் இவர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு சொல்கிற மாதிரி எங்கே வேண்டான்னு சொல்கிறாங்களோ அந்த மாநிலத்தை வந்து விட்டுடலாம். அந்த மாநிலத்தை விட்டுட்டு எங்கே விவசாயிகள் வந்து பரவாயில்ல, நாங்கள் இந்த புதிய சட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காத பகுதிகளில் அதை வந்து நம்ம அமல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க.
எங்கே வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்த விட்டுட்டு வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதை நடைமுறைப்படுத்தலாம், அதை செயல்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டங்களை ஒரு இடத்தில் சோதனை முயற்சியாக சில மாநிலங்களில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 மாநிலங்களில் இல்லை 5 மாநிலங்களில் இந்த திட்டத்தை வந்து முயற்சி செய்து பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, வெற்றிகரமாக இது செயல்பட்டால் நிச்சயமாக இதை வந்து இந்தியா முழுக்கையும் வந்து நம்ம வந்து செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. மூன்றாவது கருத்தாக வந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலத்தில் வந்து இதுக்கு எதிர்ப்பு இல்லையோ அந்த மாநிலத்தில் இதில் செயல்படுத்தும் போது பஞ்சாபில் செய்த மாதிரி ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் இதனுடைய நடைமுறையை பார்க்கலாம். பார்த்துட்டு இது நல்லா இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா மறுபடியும் அதில் சீர்திருத்தம் செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், அந்த திட்டம் சரியாக செய்யுதா இல்லையா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதை மாற்றுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படியும் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இதுக்கு இன்னொரு கருத்தையும் விவசாயிகள் மத்தியில் பரவலாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ அரசு தரப்பில் இந்த வேளாண்மை சட்டங்கள் மூலமாக வரும்போது நல்லாவே தெரியுது இந்த டெனன்ட் ஃபார்மிங் என்பது வரும் அப்படின்றது. ரெண்டாவது அதே மாதிரி மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்டர்நெட் மூலமாக விற்பனை செய்யக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் என்று சொல்லுகிறார்கள். நாம் என்று கூட தொடங்கியிருக்கார்கள். இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இங்கே இருக்குது. இப்போ அதன் மூலமாக செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான் அது. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் போகும்போது அவங்க சொல்கிற மாதிரி கன்னியாகுமரியில் விற்பனை செய்யக்கூடிய பொருளை வந்து காஷ்மீரில் விற்பனை செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடனடியாக நாளைக்கே அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சில மாறுதல் வர வேண்டியிருக்கு. அது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராஜுவலாக தான் அது வந்து பெருக முடியும். அதனால தான் இதுவரையில் வந்து ஏற்கனவே வந்த அமேசான் போன்ற நிறுவனங்கள், அலிபாபா போன்ற நிறுவனங்கள் கூட விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதில் முழுமையாக அவர்களால் வந்து வர முடியல. ஆகையினால இது வரணும், வந்தால் நல்லது. கன்னியாகுமரியில் விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் காஷ்மீரில் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அது உடனடியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். அதே மாதிரி டெனன்ட் ஃபார்மிங்கில் இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிற கருத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா, குறைந்தபட்ச ஆதார விலைன்றது கொடுக்கறது வந்து 1965-66 கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்துடுது இது. இப்போ இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருளை வந்து சரியான விலைக்கு வந்து விற்பனை செய்ய முடியல அப்படின்னா, அந்த விலை வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கல, வியாபாரிகள் அந்த விலை கொடுத்து வாங்குறது தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் அவர்கள் நஷ்டப்படாமல் இருப்பதற்காக ஒரு பாதுகாப்பான விலையை அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ அதே விஷயம் இந்த குத்தகை விவசாயத்தில் டெனன்ட் ஃபார்மிங்லேயும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா குத்தகைதாரர்களாக வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இந்த விலையை வந்து விவசாயிகளுக்கு அந்த சரியான விலையை கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம நிச்சயமாக. ஏன்னா அது அந்த சமயத்தில் எவ்வளோ விளைச்சல் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. விளைச்சல் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக விலை கீழே போகும். விவசாயி வந்து அந்த விளைபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய விலைக்கு குறைவாக கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் அவர்களுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ கண்டிப்பாக அந்த வந்து குறைந்தபட்ச ஆதார விலை அப்போ இருக்குமா, அது உதவி செய்யுமா அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் அப்படி என்ற கேள்விகளெல்லாம் கூட அவர்கள் வந்து விவசாயிகள் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் திரும்பவும் வந்து என்ன கேட்டால் விவசாயிகள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து அவர்களிடத்துல வந்து கௌரவம் பார்க்காமல், அவங்க கொஞ்சம் பேசுறது கூட கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் பேசுகிறாங்க. அதாவது அரசு வந்து முதல்ல அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்றாங்க. அப்படி அவர்கள் சொன்னால் கூட அதை பொருட்படுத்தாது அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதை பரிவோடு வந்து அவர்களோடு உட்கார்ந்து பேசி ஒரு சரியான முடிவுக்கு வரணும். காரணம் வந்து என்ன கேட்டால், இந்த விவசாயிகள் வந்து அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்கு நமக்கு தேவையான தானியங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே அவங்க மூலமாக தான் கிடைச்சாகணும். உண்மையிலே நம்முடைய விவசாயம் என்பது நம்முடைய இந்திய நாட்டினுடைய மரியாதையை, நம்முடைய கௌரவத்தை, இதை எல்லாத்தையும் ஏந்தி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அரசு வந்து அவர்களோடு பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எல்லோருமே எல்லா தரப்புலையும் விரும்புகிறாங்க. அதை வந்து நிச்சயமாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். மிக்க நன்றி. எனக்கு உண்மையிலேயே தகவல் யுகத்துல நம்ம வாழறோம் அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன், எல்லா இடங்கள்ல இருந்து நண்பர்கள் பல பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அக்ரி ஜோ சார் அங்க இருந்துட்டு வந்து இதை நம்ம எல்லாரையும் ஒன்றிணைச்சு நடத்துறாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த காலத்துல இந்த மாயாஜாலம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. மந்திரவாதிகள் வந்து
எப்படி வந்து ஒரு மாயாஜால கண்ணாடியை வச்சுட்டு பண்ணுவாரோ அந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே. சரி, இப்ப நம்ம இந்த பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்ப அடுத்தபடியா இந்த 3வது பகுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு வந்து நம்ம உண்மையிலேயே இந்த எம்எஸ்பிக்கு பதிலாக விவசாயம் எவ்வளவு வளர்ந்து போச்சுங்க, இப்ப எம்எஸ்பியை பற்றி வந்து பேசுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் நான் இங்க சொல்றேன். இன்னொரு விஷயம், விவசாயிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இப்போ அந்த கடமையை வந்து நம்ம அதுல இருந்து வெளியே வந்து விலக முடியாது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முக்கியமாக ஒரு 2-3 பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னதாக விவசாயிகள் வந்து நமக்கு எவ்வளவு உபயோகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சர்வதேச அளவுல, அகில உலக அளவுல நம்முடைய விவசாயிகளுடைய சாதனை என்ன அப்படின்றத நம்ம இதுவரையிலும் பார்க்கவே இல்லை. உண்மையாகவே சொல்றேன், அது ஒரு பெரிய குறையாகவே நான் நினைக்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய பயிர்கள்ல சர்வதேச அளவுல இன்றைக்கு வந்து எந்தெந்த பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட 6 பயிர்கள்ல வந்து நம்ம வந்து அகில உலக அளவுல அதிக உற்பத்தியை நம்ம செய்யறோம். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த செய்தியெல்லாம் வெளியே வருதா அப்படின்னு கேட்டா வெளியே வரல. இதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர்கள் இந்திய விவசாயிகள். இதை மறந்துடக்கூடாது. இந்திய விவசாயிகள், வேளாண்மை துறையிலே செய்த வேலை பார்க்கும் நிபுணர்கள் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இதுல இருந்து யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. இன்றைக்கு சர்வதேச அளவுல மிக அதிகமான அளவு மாம்பழம் உற்பத்தி செய்வது இந்தியா. இந்தியாவில்தான் நம்ம மிக அதிகமான அளவு மாம்பழத்தை உற்பத்தி செய்யறோம். கிட்டத்தட்ட 24.7 மில்லியன் டன் மாம்பழங்களை நம்ம உற்பத்தி செய்யறோம். அது மட்டும் கிடையாது, மா, பலா, வாழைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 3லயும் நம்ம தான் முதல் நிலையில இருக்கோம். வாழைப்பழங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 304.6 மில்லியன் டன் உற்பத்தி செய்து அகில உலக அளவுல முதல் நிலையில இருக்கிறது இந்தியா தான். அதே மாதிரி பலாப்பழம், இந்த பலாப்பழத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% உலகத்துல உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பலாப்பழத்துல 42% வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. யோசனை பண்ணி பாருங்க. நான் பண்ருட்டி பக்கத்து ஊருக்காரன். பண்ருட்டினாலே பலாப்பழம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து 2வது வந்து மரங்கள்ல காய்க்கக்கூடிய மிகப்பெரிய பழமாக வருவது பலாப்பழம் தான். அந்த பழத்துல பாத்தீங்கன்னா 46% வந்து நம்ம உற்பத்தி செய்யறோம். இந்தியா தான் உற்பத்தி செய்யறோம், முதலிடத்துல. அதுல இன்னொரு செய்தி எனக்கு வருத்தப்படும்படியான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பலாப்பழங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல 75% பழங்கள் வந்து வீணா போகுது. அறுவடை செய்த பிறகு விற்பனை செய்ய முடியாம போகுது. உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி பின்னாடி பேசுவோம் நம்ம. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த 3ம் வந்து இந்தியாவை சேர்ந்த பழங்கள். மாம்பழமாகட்டும், இல்ல வாழைப்பழமாகட்டும், அல்லது பலாப்பழமாகட்டும், இந்தியாவை சேர்ந்த பழங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கொய்யாப்பழம் இன்றைக்கு அகில உலக அளவுல வந்து மிகச்சிறந்த பழம் எது அப்படின்னு கேட்டா, உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த பழம், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழம் என்று டாக்டர் மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பழமாக இருக்கக்கூடியது கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தை மிக அதிக அளவுல உற்பத்தி செய்தது இந்தியா. ஆனா இது வந்து நம்ம நாட்டு பழம் கிடையாது. மெக்சிகோவை சேர்ந்த பழம், கோஸ்டாரிக்கா என்ற நாட்டை சேர்ந்த பழம். ஆனா உற்பத்தி செய்யறது வந்து இந்தியா. யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பப்பாளி பழம். பப்பாளி பழம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எந்த வீட்லயும் வீட்டு தோட்டத்துல பப்பாளி மரம் இல்லாத இடமே கிடையாது. பப்பாளி பழத்துல அவ்வளவு ஊட்டச்சத்து, விட்டமின் ஏ அதிகமான அளவுக்கு. அதே மாதிரி இந்த பப்பாளி இலைகள்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் நோய்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக அந்த பப்பாளி இலையை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நம்ம நாட்டு பழம் கிடையாது பப்பாளி. ஆனால் மிக அதிகமான அளவு சர்வதேச அளவுல உற்பத்தி செய்யறது இந்தியா. நினைச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி சப்போட்டா. இந்த சப்போட்டா பழம் நம்ம நாட்டு பழம் கிடையாது. மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா இந்த நாட்டுடைய பழம் அது. ஆனா அந்த பழத்தை மிக அதிக அளவுல உற்பத்தி செய்யறது இந்தியா. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, விவசாயிகளுடைய ஒரு உழைப்பு இல்லாம இந்த பழங்கள்லாம் உற்பத்தி செய்ய முடியுமா சர்வதேச அளவுல? யோசனை பண்ணி பாருங்க. இதுல விவசாயிகளுடைய உழைப்பு இருக்கு, விவசாய நிபுணர்களுடைய உதவி இருக்கு,
ஆராய்ச்சியாளர்களுடைய பங்கு இருக்கு. இது அத்தனையும் சேர்ந்துதான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய அளவுல வந்து இந்த 6 பழங்கள்ல வந்து சர்வதேச அளவுல நம்ம முன்னணியில இருப்போம். சைனா கூட நமக்கு பின்னாடி தான் இருக்கும். இதை நம்ம இதுவரையிலும் யாராவது ஒருத்தர் பார்த்தோமா? இத யாராவது ஒரு விவசாயி இதுல அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார்களா? யாராவது ஒரு விவசாய அலுவலர் அங்கீகரிக்கப்பட்டிருக்காரா? அல்லது யாராவது ஒரு விவசாய விஞ்ஞானி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரா? கிடையாது. உலகத்துக்கு சோறு போடுறது நம்ம தாங்க. இவ்வளவு உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்றேன். பால் உற்பத்தியை எடுத்துங்க. பால் உற்பத்தி இன்றைக்கு அகில உலக அளவுல அதிகமான அளவுக்கு உற்பத்தி செய்து இந்தியா தான். இதுல நம்முடைய அரசுக்கு என்ன இதுல கடமை இருக்கு அப்படின்றது இதோட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாவுல நம்ம விவசாயிகள்லாம் சேர்ந்து முதல் நிலையில உற்பத்தி செய்தாலும் ஏற்றுமதி செய்வது நம்ம கிடையாது. வாழைப்பழங்கள் உற்பத்தி நம்ம செஞ்சாலும் ஏற்றுமதியில நம்ம கிடையாது. பலாப்பழத்துல மட்டும் நம்ம ஏற்றுமதி வந்து முன்னணியில இருக்கும். அதே மாதிரி பப்பாளி பழத்துல முதல் நிலையில இருந்தா கூட ஏற்றுமதி செய்வது நம்ம கிடையாது. பால் உற்பத்தியில மிக அதிகமான அளவு நம்ம உற்பத்தி செய்யறோம். ஆனா ஏற்றுமதி நம்ம கிடையாது. அதே மாதிரி சப்போட்டா. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்ம வந்து இதுல வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து என்னன்னா, நம்ம we should recognize, நம்ம விவசாயிகளை அங்கீகரிக்கவில்லை. எவ்வளவு நாளைக்கு இது ஓடிட்டு இருக்கோம்னு நினைச்சு பாருங்க நீங்க. விவசாயிகளுக்கு உண்மையாக நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாக பரிவுடன் பார்த்தா நம்ம எதுவுமே செய்யல அப்படின்றது. அவர்களுக்கு வந்து நம்ம செய்யறதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, பசுமை புரட்சி தொடங்கின காலத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? விதை கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம், பூச்சி மருந்து கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம் இலவசமா. இதெல்லாம் கொடுக்குறோம் எதுக்கு? உற்பத்தியை பெருக்குவதற்காக. 34 கோடி மக்கள் தொகையாக 1947 இருந்த மக்கள் தொகைக்கு 143 கோடி மக்களுக்கு வந்து உணவு தரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் செய்யறாங்க. வி ஆர் சப்போர்ட்டிங். ஆனா அந்த விவசாயிகளுடைய குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா? விவசாயிகளுடைய குடும்பத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து உயர்கல்வி கொடுப்பதற்கு அரசு உதவ வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதியை, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ வசதி கொடுப்பதற்கு அரசு வந்து உதவி செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு விவசாயிகளுக்கான ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அது என்ன டிமாண்ட் அப்படின்னு கேட்டா, விவசாயிகளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்க வேண்டும், ஓய்வூதியம் தர வேண்டும். ஓய்வூதியம் தர முடியும் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே தரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா தர முடியும். தரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக தர முடியும். இதை வந்து நம்ம பார்க்கணும். முக்கியமா இன்னொரு 2 விஷயம் இந்த பிரச்சனைகளோடு சேர்த்து இதனை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்ன கேட்டா, அதை தனியா ஒரு நாளைக்கு நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். லேபர், வேலை ஆட்கள். கிராமங்கள்ல இன்றைக்கு விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. விவசாயிகள் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். இன்றைக்கு வந்து இந்த இன்னொரு விஷயம், 100 நாள் வேலை திட்டம் எனக்கு பிடிச்சமான வேலை திட்டம். கிராமப்புற மக்களுக்கு ஓரளவுக்கு பணம் போய் சேர்றதுக்கு அது வழியாக இருக்குது, அது வாய்ப்பாக இருக்குது. அவர்கள் அந்த வேலையை செய்யலைன்னா கூட அவங்களுக்கு அந்த பணம் போகுதுன்றதுல உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடியதுல நானும் இருக்கேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து என்னன்னு கேட்டா, விவசாயிகளே சொல்றாங்க, சார் இந்த சமயத்துல விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை, விவசாயத்தினுடைய கூலி அளவு வந்து அதிகமாயிடுது, ஆட்கள் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு யாரு வந்து விவசாயம் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அதை காலையில ஒரு விவசாயி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். யார் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி. அந்த குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் அவர்கள் இந்த விவசாயத்தை சரியான முறையில செய்ய முடியும். நீங்க 3 ஏக்கர் 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு நிலம் வச்சிருந்தீங்கன்னா உங்களால செய்ய முடியாது. காரணம் வந்து என்ன கேட்டா, அவங்க கூட பரவாயில்ல அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உன் வீட்டுல வேலை செய்யும் போது நான் வரேன், என் வீட்டுல வேலை செய்யும் போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த விவசாயத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து என்னன்னு கேட்டா, இது வேண்டாம் என்று சொல்ல முடியாது, கண்டிப்பா வேணும். இந்த திட்டத்துல என்ன மாற்றம் வேண்டும் என்றால், இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வரக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த விவசாயத்துக்கான வேலைகளை வந்து அவங்களுக்கு தரணும். அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துல 250 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு விவசாயினுடைய தோட்டத்துல போய் வேலை செய்யட்டும், ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ அல்லது 200 ரூபாயோ அவருக்கு கொடுத்தாக்கா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 400 ரூபாய் கிடைக்கும் கூலி. அப்ப கூலியும் அதிகமா கிடைக்கும்,
விவசாயமும் நல்லா நடக்கும். இப்ப இதை வந்து நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுல இன்னொரு செய்தி கூட நான் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி தெளிவா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் வந்து என்னன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மனித சக்தியை சரியான முறையில விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த திட்டம். அதுக்காக தான் முக்கியமா கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி போகணும். 1930களில் வந்து அமெரிக்காவில் வந்து சிசிசின்னு இருந்தது, சிவில் கன்சர்வேஷன் காப்ஸ் அப்படின்னு. அப்போ 1930களில் ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் என்ற பீரியட்ல இந்த விவசாய முறைகளை, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது மூலமா தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். நியூ பவுண்ட் என்று சொல்லுவார்கள், ரூஸ்வெல்ட் பீரியட்ல கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டம் வந்து அருமையான திட்டம். ஆனா அந்த திட்டத்தினுடைய மாடல்லயே இதை கொண்டு வந்தா நிச்சயமாக இதனை சரியாக செய்ய முடியும். கிராமப்புறங்களில் கூட வயசான பெரியவங்களுக்கெல்லாம் அவங்க இங்க வந்து வேலை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது, அவர்களுக்கு ஓய்வூதியம் தரலாம். அதே மாதிரி விவசாயிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் தர முடியும். ஆனா அந்த வேலை செய்யறவர்களை சரியான முறையில அந்த வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோடு போடுறதுக்கு, விவசாயத்துல இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அந்த விவசாய வேலைகளை செய்வதற்கு, அறுவடை செய்யறதுக்கு, களை எடுக்கிறது, நாற்று நடுறதுக்கு, அதே மாதிரி இப்படி எல்லா வேலைகளுக்கும் அவர்களுக்கு பயிற்சி வேறு கொடுத்தாங்க. அந்த ட்ரிபிள் சி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்துல வந்து அவ்வளவு செய்தார்கள். நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அதை இன்னொரு நாள் கூட நம்ம அதை பற்றி பேசலாம். நம்ம இதுல முக்கியமாக வந்து என்னன்னா, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது வழிவகை செய்யணுமா தவிர, இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியது 2-3 பிரச்சனைகள். ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது வேலையாட்களுங்க. இந்த வேலையாட்கள் கிடைக்கலன்னா நிச்சயமா நம்முடைய உற்பத்தியை பாதிக்கும். இதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை, சரியான மாற்றத்தை நம்ம செய்தாகணும். 2வது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நான் இத்தனை பொருட்கள் சொன்னேன், என்னென்ன விவசாய விளைபொருட்கள்லாம் சர்வதேச அளவுல மிக அதிகமான அளவுல நம்ம உற்பத்தி செய்யறோம். ஆனா இதற்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் என்றால் இது வந்து வேல்யூ எடிஷன், மதிப்பு கூட்டுதல் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட விவசாயிகள் வந்து வேல்யூ எடிஷன் பண்றது மூலமாக இதுக்கு அவர்களுக்கு வந்து அதிகமான பணம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. மாவட்ட அளவுல அரசினுடைய ஏற்பாட்டோடு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பயிர்கள், எந்த பயிரெல்லாம் அதிகமா செய்யறாங்களோ அதை பற்றிய ஒரு மதிப்பு கூட்டக்கூடிய தொழிற்சாலைகளை மாவட்டம் தோறும் நிறுவனம். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நம்ம விவசாய அலுவலர்கள் அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அந்த உற்பத்தியை அதிகமாக்கி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப அதன் மூலமாக அதை மதிப்பு கூட்டுதல் செய்து ஏற்றுமதிக்கு ஏற்பாடு பண்ணலாம். அப்ப வந்து கூடுதலான விலை கிடைக்கும். கண்டிப்பா இது 2 விதத்துல. ஒன்று வந்து என்னங்கன்னா, இன்றைக்கு விவசாய அலுவலர்கள் முன்னாடி இருந்த மாதிரி அவங்களே என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். விவசாய அலுவலர்கள் தங்களுடைய தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு சொல்லி தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அண்ட் விசிட்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த சிஸ்டத்துல வந்து என்ன பண்ணாங்க, விவசாய அலுவலர்களுக்கு எல்லாம் பயிற்சி தருவார்கள். இந்த பயிற்சியில சொல்லி கொடுத்த விஷயங்களை போயிட்டு கிராமத்துல வந்து விவசாய மத்தியில போய் சொல்லணும். அந்த செய்திகள் வந்து இன்றைக்கு வந்து விவசாயிகள் கிடைக்கவில்லை என்றாங்க. அதுல விவசாய அலுவலர்கள் பேர்ல குறை சொல்ல முடியாது, விவசாயிகள் பேர்ல குறை சொல்ல முடியாது. காரணம் வந்து என்னன்னா, அதனுடைய சிஸ்டம்ஸ். இப்ப இன்றைக்கு வந்து நம்ம வெறும் சப்சிடி, அந்த சப்சிடியை மட்டும் கொடுப்பதற்கான ஒரு வேலைகளை செய்வதற்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். உண்மையிலேயே நான் வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம செய்யக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலைகளை தள்ளி தனியாரிடம் விடும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த குத்தகை விவசாயம் நமக்கு தெரியாத விவசாயம்னா டெனன்ட் ஃபார்மிங். இந்த டெனன்ட் ஃபார்மிங் வந்ததுன்னா என்ன ஆகுன்றதை பஞ்சாப்ல ஏற்கனவே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆகையினால இன்றைக்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரியான ஒரு விஷயம் வேணும். அது வந்து நம்ம நிச்சயமாக நம்ம ரிசர்ச் பண்ண ஆய்வுல வந்து கண்டிப்பாக எம்எஸ்பி வந்து அதை எடுத்து செய்ய முடியாது. பஞ்சாப், ஹரியானா மாதிரி இடங்கள்ல வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை பயன்படுத்தலாம். ஆனா மற்ற இடங்கள்ல விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கனிவோடு கேட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பா செய்யல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய உற்பத்தி பாதிக்கும். 143.9 கோடி நம்முடைய பாப்புலேஷன், நம்முடைய மக்கள் தொகை.
இவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி ஆகணும்னா அது விவசாயிகள் மனசு வச்சாதான் முடியும். அதனால கண்டிப்பாக என்னுடைய வேண்டுகோள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மாற்றாக இந்த எம்எஸ்பிக்கு மாற்றாக விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனை தீர்க்க என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம செய்தால் ஒழிய நம்ம வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. உண்மையிலேயே இதை வந்து இதுல சொல்றதுக்கு வாய்ப்பு தந்த ஜோ அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆகையினால இந்த விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையாவே வந்து என்ன எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. விவசாயிகள் வந்து எவ்வளவு வந்து சாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அதனால விவசாயிகளுக்கான விஷயங்களை நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் விவசாயிகள் கூட இதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து இதுல ஏதாவது கருத்து சொல்வார்கள் என்று அவர்களை நான் வேண்டுகிறேன். எஸ் சார், நன்றி சார், நன்றி திரு ஞானசூரிய பகவான் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தேவையா என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தகவல்களை வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஞான சூரிய பகவான் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ.